திருச்சூர் ஏடிஎம் கொள்ளை விவகாரத்தில் கொள்ளை சம்பவத்தை திட்டமிட்டது குறித்து கொள்ளையர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன கதிரவன்? கேரளாவில் 3 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம்களில் கொள்ளையடித்த பணத்துடன் கண்டெய்னர் லாரி மூலமாக தப்பி தமிழகம் வந்த வடமாநிலத்தவர்களை தமிழக போலீசார் நேற்று துப்பாக்கி முனையில கைது செய்தார்கள். இதில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்க, ஒருவர் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்க, மற்ற 5 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து கொள்ளையர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக இந்த கொள்ளை கும்பல் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் ஹரியானாவிலிருந்து இவர்கள் திட்டமிட்டு சென்னைக்கு வந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு கும்பல் கண்டெய்னர் லாரி மூலமாக டெல்லியிலிருந்து கண்டெய்னர் மூலமாக சென்னை வந்ததும் மீனம்பாக்கம் வந்து மீனம்பாக்கத்திலே அந்த சரக்குகளை இறக்கிவிட்டு அங்கே காத்திருந்ததும், அதே போல் இருவர் விமானம் மூலமாக டெல்லியிலிருந்து சென்னை ஏர் இந்தியா விமானம் மூலமாக சென்னைக்கு வந்திருப்பதும், 3 நபர்கள் கார் மூலமாக சென்னைக்கு வந்து அங்கு திட்டமிட்டு அங்கிருந்து கேரளா நோக்கி இவர்கள் பயணம் பெற்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தமிழக எல்லையை கடந்தவுடன் காரில் சென்ற நபர்கள் கண்டெய்னர் லாரியை காரில் ஏற்றிவிட்டு கண்டெய்னரில் ஒன்றாக பயணித்திருப்பதும், அதே போல அதிகாலை 2 மணி அளவில் கேரளாவுக்கு சென்றவுடன் கேரளாவில் அந்த காரை வந்துட்டு இறக்கிவிட்டு கண்டெய்னர் லாரியை ஓரமாக நிறுத்திவிட்டு காரிலே அந்த கும்பல் சென்றிருக்கிறது. அப்பொழுது கூகுள் மேப் மூலமாக ஏடிஎம்கள், எஸ்பிஐ ஏடிஎம்கள் நெடுஞ்சாலை பகுதியில் எங்கு உள்ளது என்பதை கண்டறிந்து அங்கு சென்று இந்த வெல்டிங் மிஷின் மூலமாக இவர்கள் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு மீண்டும் அவர்கள் திட்டமிட்டது போலவே கேரளாவிலிருந்து சிறிது தூரம் வந்தவுடன் கண்டெய்னர் லாரியில் அந்த காரை ஏற்றிவிட்டு கண்டெய்னர் மூலமாக தமிழகம் வழியாக சென்னை அல்லது பெங்களூர் சென்று இந்த கொள்ளையடித்த பணத்தை பிரித்து கொண்டு தனித்தனியாக செல்வதுதான் இவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும், ஆனால் அதுக்குள்ள நாமக்கல் பகுதியில் போலீசாரம் சிக்கிக் கொண்டதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவர்களிடமிருந்து 67,04,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்திருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனம்பாக்கம் அருகே கண்டெய்னர் லாரி இந்த சரக்குகளை இறக்கிவிட்டு ஒன்று கூடி திட்டமிட்டு கேரளா நோக்கி இவர்கள் பயணப்பட்டிருப்பதாகவும், ஏற்கனவே தமிழக எல்லை மற்றும் ஆந்திராவில் இவர்கள் கைவரிசை காட்டியிருப்பதனால அந்த மாநில போலீசார் வந்துட்டு உஷார் நிலையில இருப்பதனால கேரளாவை தேர்ந்தெடுத்ததாகவும், கேரளா சென்று கொள்ளையடித்து விட்டு சென்னை வழியாகவும் அல்லது பெங்களூரு சென்று பணத்தை பிரித்து கொண்டு 2 நபர்கள் கண்டெய்னரிலும் காரில் 2 நபர்கள் என மற்ற 4 நபர்கள் விமானம் மூலமாக தப்பி செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும், ஆனால் அதுக்குள் போலீசாரிடம் சிக்கிக் கொண்டதாகவும் அவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஆந்திரா மாநிலம் கடப்பா, கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளை கைவரிசை காட்டியிருப்பதனால கேரளாவை தேர்ந்தெடுத்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கூகுள் மேப் மூலமாகவே நெடுஞ்சாலை பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ ஏடிஎம்களை தேர்ந்தெடுத்ததாகவும், அங்கு சென்று கொள்ளையடித்துவிட்டு திட்டமிட்டபடி காரை கண்டெய்னர் லாரி மூலமாக ஏற்றிக்கொண்டு தமிழக எல்லைக்கு வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். சஃபீக்கின் ஆகிய இருவர் விமானம் மூலமாக சென்னை வந்ததாகவும், 2021 கிருஷ்ணகிரி ஏடிஎம் கொள்ளை வழக்கு சிலருக்கு தொடர்பு இருப்பதாகவும் போலீசார் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.